ஒரு வேளை என் மனைவி கிட்ட ஏதாவது விசாரிக்கணும்னா அப்ப லேடி கான்ஸ்டபிளை கூட்டிட்டு வந்து விசாரிங்க. அதுக்கு இல்ல சார், தேவைப்பட்டாதானே விசாரணையை நடத்துவோம். இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். வரங்க. டே அருண், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. எப்போ உன் மனைவி பொண்ணா மாறினான்னு எனக்கு தெரியலையே. என்ன பிரீத்தி நீங்க இதையெல்லாம் போய் அந்த போலீஸ்காரர்கிட்ட புரிய வைக்க நான் முயற்சி பண்ணா அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இந்த வீட்டில் யாருக்காவது எனக்கு டீ போட்டு தர ரொம்ப கஷ்டமா இருந்தா அவங்க என்கிட்ட சொல்லலாம். நானே கிச்சனுக்கு போய் டீ போட்டுப்பேன். வருண், சொல்லுங்க மாமா. போலீஸை கூப்பிட சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு? அத்தை தான் என்னை கூப்பிட சொன்னாங்க. பிரீத்தி, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே அவங்கள நம்பவே முடியாது. பிரஸ்காரங்க இருக்காங்களே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? உலகம் பூரா அந்த நியூஸை பரவி விட்டுருவாங்க. ஹெட்லைன்ஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நியூஸ் பரவனா பரவிட்டு போட்டும். எனக்கு சும்மதி வேணும், அவ்வளவுதான். அவகிட்ட கணக்கு தீர்க்க வேண்டியது பாக்கி. எவ்வளவு அழகா இருக்குல்ல. சௌமியா தூங்கிட்டு இருக்கா, பக்கத்திலே குழந்தை தூங்கிட்டு இருக்க. அந்த குழந்தையோட அப்பா தன்னோட சின்ன குடும்பம், ஆனந்தமான குடும்பத்தை பார்த்து சந்தோஷப்படும். போன் சுமதி. ஹலோ சுமதி, எங்க இருக்க? எப்படி இருக்க? எப்போ திரும்பி வர போற? அக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க இதே மாதிரி அருண் என்ன சொன்னாலும் கேளுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சரி, ஓகே. நீ எதுக்காக போன? சீக்கிரம் திரும்பி வந்துரு. அக்கா, குழந்தை அழற சத்தம் கேக்குதே. நீங்க குழந்தை பாத்துக்கோங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி சரி சரி, அழாத 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 அழாத. ஆமா, அவன் ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கான்? அழுதால எனக்கு பிடிக்காது. தூங்கும் போது தான் நல்லா இருக்கு. அவனை இந்த மறுபடியும் தூங்க வச்சிரு. குழந்தை ஏன் அழுதுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. ஏன்? குழந்தைக்கு பசிக்குதுங்க. நீங்க ப்ளீஸ் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. சீக்கிரம் உட்காருங்க. இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா இவனுக்கு பசிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவ்வளவுதான். அது சரி. இப்ப அந்த கடவுளே குழம்பி போயிருப்பாரு, ஒரு திருநங்கையால குழந்தை பெத்துக்க முடியுதேன்னு. அவளோட நடையும் உடையும் பாத்தீங்களாக்கா? அம்மா ஆயிட்டா இல்ல, யாருக்கு தெரியும்? கலியுகம் இல்ல.